कन्निमूल महागणपति भगवाने शरणम अय्यप्पा एन गुरुनाथने शरणम अय्यप्पा शरणघोष प्रियने शरणम अय्यप्पा समस्तापराध रक्षकरे शरणम अय्यप्पा अन्नदान प्रभुवे शरणम अय्यप्पा माळगी पुरतम्म देवी लोकमंच मातावे शरणम अय्यप्पा स्वामिये शरणम अय्यप्पा त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढं महं वन्दे गजारूढं महं वन्दे शास्तारं कुलदैवतं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढं महं वन्दे शास्तारं कुलदैवतं शास्तारं कुलदैवतं भजते शास्तारं भजते शास्तारं मानस भजते शास्तारं मानस भजते शास्तारं मानस भजते शास्तारं मानस भजते शास्तारं
ஹரிஹரஸ்ய பேதோ நாஸ்தி என்பது ஹரிஹரா வேத தசஸ்லோகி. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதமே கிடையாது இந்த உலகத்துல. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஸ்ரீமத் மகாபாரதத்திலையும் சரி, ஹரிவம்ச பருவத்துல ஒரு அழகான வாக்கியம் வருகிறது. என்ன? ஈசனிடத்திலிருந்து விஷ்ணுவும் விஷ்ணுகிட்டேருந்து ஈசனும் தோன்றி உலகத்துல ரெண்டு உருவமா விளையாட்டு காண்பிக்கிறார்கள் அப்படின்னு. அது நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமா, ஓ சிவன் வேற விஷ்ணு வேற நினைச்சுக்கிறோம். அது நம்மளுக்கு ஒரு மாயை ஏற்படுத்துகிறது. சிவன் இல்லைன்னா விஷ்ணு இல்ல, விஷ்ணு இல்லைன்னா சிவன் இல்ல. ருத்ரஸ்ய பிரபவோ விஷ்ணு விஷ்ணோஸ்ச பிரபவ சிவः ஏகமேவாத்விதோ பூத்வா லோகே சரதி நித்யசகம் நவீனா சங்கரம் விஷ்ணு நவீனா கேசவம் சிவः தஸ்மாதேகத்வமாபன்மே ருத்ரோபேந்திரோ ஸ்துதோ புரா. இப்ப சிவன் இல்லைன்னா விஷ்ணு இல்ல, விஷ்ணு இல்லைன்னா சிவன் இல்லை. இப்ப சிவன் தான் பெரியார் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய பைத்தியக்காரத்தனம், விஷ்ணு தான் பெரியார் நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? காட்சி மகாபெரியவர் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் தரார். இந்த ராமநாமம் வந்திருக்கு இல்லையா, இந்த உலகத்துக்கு ராமநாமம் எப்படி கிடைச்சது? அஷ்டாட்சரமாகிய ஓம் நமோ நாராயணாவிலிருந்து ராவையும் பஞ்சாட்சரமான ஓம் நம சிவாயிலே மாவையும் எடுத்து சைவ வைணவ வேதமே உலகத்துல கிடையாது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வந்த நாமம் ராமநாமம்னா, ஹரிக்கும் ஹரனுக்கும் வேதம் பார்க்கறது உலகத்துல பண்ணக்கூடாத முதல் குற்றத்துல ஒண்ணு. 10 தப்புல தச வித தப்புகள்ல முதல் தப்பு என்னன்னா, சுவாமிக்கு இவர் பெரியாள் அவர் பெரியாள்னு வேதம் பார்க்கிறது. இன்றைய தினம் தர்மசாஸ்தாவனுடைய சரித்திரத்தை நம்ம எல்லாம் அனுபவிக்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசா இன்ட்ரோடக்ஷனே வேண்டாம். சிவனும் விஷ்ணுவும் சங்கமமாகி வந்த தெய்வம் சாஸ்தா. இப்ப சிவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஞானத்தை போதிக்கக்கூடிய பெருமான், பரம சத்தியத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். அதனால அவர் எப்படி இருப்பாரு, அவரை பார்த்தாலே ஆங்ஸைட்டியா நம்ம போனோம்னா நமக்கு மனசு ஒரு பீஸ், அந்த ஹிதத்தை கொடுக்கும். அப்ப சிவன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாதவரா, அப்படியே சாந்த சுரூபமா அஞ்ஞானத்தை கலைந்தெடுக்கக்கூடியவரா, ஞானமே வடிவமா இருக்கார். ஏன்னா உலகமே அனித்தியம்ன்றது காமிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கார். இந்த பக்கம் லோகரக்ஷணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ராஜாக்கு என்ன டியூட்டி இருக்க முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தை காப்பாற்றணும். அப்போ மகாவிஷ்ணு ராஜா போல வைகுண்டத்துல இருந்து இந்த உலகத்தை பரிபாலனம் செய்கிறார். வந்த உலகத்தை மெயின்டைன் பண்ணுமே, அதனால பரிபாலனம் பண்றார். அப்ப லோகரக்ஷணம்ங்கிறது ராஜாவினுடைய கடமைங்கிறதுனால அவர் எப்படி இருக்காராம், பீதாம்பரம், கௌஸ்துபமால, வனமால, கிரீட குண்டலங்கள் எல்லாம் ஜிகு 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 ஜிகுன்னு இருக்க. சாந்தமா போகக்கூடியவனை கூட துள்ள வைக்கக்கூடிய வசீகர தோற்றம் மகாவிஷ்ணு வருது. வசீகரமா குதிக்கக்கூடிய மனசையும் அமிழ்த்தி ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது சிவனோடது இல்லையா? அதனாலதான் சொல்லுவோம், அலங்கார பிரியோகோ விஷ்ணு அபிஷேகம் பிரிய சிவ இல்லையா? அலங்காரம் பண்ணிப்பார் மகாவிஷ்ணு, அபிஷேகம் பண்ணிப்பார் சிவன். அப்ப ஈஸ்வரனுடைய அழகு மனச அடங்கப்படும், குதிச்சா அடங்கப்படும். ஸ்ரீமன் நாராயணனுடைய சௌந்தரியமும் மனசை மோகிக்க வைக்கும். இப்ப நாராயணன் எதனுடைய வடிவமா இருக்காருன்னா, காருண்ய லாவண்யத்தை காட்டுறார். பரமேஸ்வரன் சாந்தத்தை காட்டுறார். இங்க பார்ப்போம், தர்மசாஸ்தாவா ரெண்டும் கலந்து ஒரு தெய்வம் வந்திருக்குன்னா, அது டியூவல் பாவத்தை நமக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட பாவம்? அந்த துள்ளக்கூடிய மனசையும் அமைதிப்படுத்தும், அதே நேரம் வசீகரமா நம்மளை ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு பேரின்ப ஆற்றலையும் கொடுக்குங்கிறது சந்தேகம் இல்லை. இப்படி நம்ம நினைச்சுப்போம், இந்த சாஸ்தான்னா யாரு, ஐயப்பன்னா யாரு? நம்ம கிராமங்கள்ல ஐயனார் அப்படிங்கிறோம், அது யாரு? இவர் வேற அவர் வேற அவர் வேற அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் இல்லையா? இல்லவே இல்லை.
ஆரிய அப்படிங்கிறது தான் ஆரியா ஆரியா ஆரியன்னு சொல்லி அதுவே ஆரியங்கிறது மருவி ஐயன்னு வந்து. அப்ப அந்த காலத்து நிகழ்வுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயப்ப வழிபாடெல்லாம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இதை வந்து அந்த காலத்துல ஐயப்பன் ஒரு சாமியோட அப்படின்னா அது முற்றிலும் தவறானது. காலம் காலமா யுகம் யுகமா தர்மசாஸ்திராவினுடைய வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்பேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. சாஸ்தாவை தான் தமிழ்ல சாத்தன் அப்படிங்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சாஸ்தா வேறையா ஐயப்பன் வேறையா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய க்ஷேத்திரம் திருநெல்வேலி பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா பூர்ணா புஷ்கலா சமேத சுவாமி தர்மசாஸ்தா இருக்க. ஆனா ஐயப்பனும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. அவர் வேற இவர் வேறையா அப்படின்னா நமக்கு மகாவிஷ்ணு தெரியும். மகாவிஷ்ணு நிறைய அவதாரம் எடுக்கிறார், வராக அவதாரம் எடுக்கிறார், ராம அவதாரம் எடுக்கிறார், கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறார். அப்போ மகாவிஷ்ணு போல ஒரு அவதாரம் தான் சாஸ்தா. அப்ப தர்மசாஸ்திரா எத்தனையோ அவதாரம் எடுக்கும் போது அதுல ஒரு அவதாரத்துல ஒரு ஐயப்பனா வர அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப ஊனி பார்த்தா மகாவிஷ்ணு தான் ராமரா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா மகாவிஷ்ணு தான் ராமரா அப்படின்னு கேட்டா அவர் இவர் இல்ல, ஆனா அவருடைய அம்சம் தான் இவர் அப்படிங்கிறோம். அந்த வித்தியாசம் தான் நமக்கு சாஸ்தாவுக்கும் ஐயப்பனுக்கும் இருக்கக்கூடியது. இப்படி எத்தனையோ அவதாரம் எடுக்கும் போது தர்மசாஸ்திரா ஒரு அம்சமா பூமியில வரும்போது யோகியாவும் பிரம்மச்சாரியாவும் இருக்க. அப்ப அவர் ஐயப்பன். எப்படி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு பல்வேறு அவதாரங்கள் இருக்கோ அது போல சாஸ்தாவனுடைய அநேகமான அவதாரங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு சாஸ்தான மனசுக்குள்ள கூப்பிட்டோம்னா அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தாருன்னா அது ஒரு அவதாரம். நம்ம சுவாமி சிவானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த பகவானுடைய அவதாரம் எல்லாம் எதுக்காக, வேலையே இல்லையா அவருக்கு, எப்ப பார்த்தாலும் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவாரா. நம்ம சொல்லுவோம் ஒரு கிளர்க்க பட்டன் அமுக்கி டீ கொண்டு வராம கொண்டு வருவான். இதே சிஓவை அமுக்கி நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம சீட்டை பிடிச்சு போட்டுருவோம். ஆனா அவ பகவான் இந்த உலகத்துக்கே சிஓ, ஆனா ஒரு பக்தன் கூட பியூர் மாதிரி ஓடி வராரு, எனக்கு வேலையே இல்லையா அப்படின்னா ஏற்பட்ட கருணையா. The descent of God is for the ascent of mankind அப்படின்பா சுவாமி சிவானந்தர். பகவான் எதுக்காக இறங்கி வரணும் அப்படின்னா அந்த டிசென்ட் எதுக்காக அப்படின்னா அவதரணம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையில அவதாரம். அப்போ அந்த டிசென்ட் அவர் எதுக்காக இறங்கி வரணும் அப்படின்னா நம்மளால கரையேற மாட்டோம், நம்மளெல்லாம் கரையேற்றதுக்காக பகவான் இறங்கி அவதாரம் பண்றார். அதனால the descent of God is for the ascent of mankind அப்படின்னா. அப்படி நிறைய க்ஷேத்திரங்கள்ல பார்த்தா தர்மசாஸ்தாவுக்கு பிரபா மனைவி உண்டு, சத்தியங்கிற பிள்ளையும் உண்டு. நிறைய க்ஷேத்திரங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பல்வேறு க்ஷேத்திரங்கள்ல பூர்ணா புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா பாதிக்கிறார். அடுத்தது நம்முடைய தமிழக கிராமப்புறங்கள்ல மக்களை காக்கக்கூடிய பூதநாதரா ஐயனாரா இவரை தான் வழிபாடு பண்றோம். ஏன் இவர் தான் அவரா அப்படின்னு கேட்டா ஐயனார் தான் ஐயப்பனா அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையா சொல்லலாம். எப்படி பரமேஸ்வரியான காத்தியாயினி தேவிய காத்தாயி அப்படின்னு இல்லையா கிராமத்துல எப்படி அப்படி சொல்லுவோமோ, வாத்தியதியான அம்பிகைய எப்படி பேச்சாயி அப்படின்னு எளிமையா சொல்லுவோமோ, எப்படி பராசக்தியான பட்டாளிகையை எப்படி பிடாரி அப்படின்னு நம்ம கிராமங்கள்ல சொல்லுவோமோ, அப்படி ஆரியனையும் ஐயனாரா வழிபாடு பண்றோம். அப்போ சாஸ்தா வேற இல்லை, ஐயனார் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பாபுல இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துதான் சாஸ்தாவனுடைய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு காஞ்சி மகாபரிவர் ரொம்ப அழகான வியாக்கியானம் தரார். நீங்க நம்ம பழையகால நூல்கள்ல நிகழ்வுகள்ல பார்த்தா கூட மகாசாஸ்தா அப்படின்னு இருக்காது, மாசாத்தன் இருக்கும். சாஸ்தாவோட தமிழ் பெயர் சாத்தன், மகா வந்து மா அப்படின்னு வருது. இப்போ மாசாத்தன் கூடிய நிறைய இடத்துல சாஸ்தாவனுடைய வழிபாடு இருந்திருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கலிங்கத்துல கண்கண்ட தெய்வம்னா சாஸ்தா அப்படின்னா இங்க ஷட்மதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் கௌமாரம் காணாபத்தியம், இந்த 6 மதங்களையும் சாஸ்தா இருக்கு. ஷட் மதங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாத்துலயும் சாஸ்தா இருக்காரு. எப்படி அப்படின்னா சைவத்துல அவர் யாரு, சிவபுத்திரன். வைஷ்ணவத்துல யாரு, மகாவிஷ்ணுக்குள்ளதானே ஹரிநந்தன். சாக்தத்துல யாரு, அம்பாசுதன். கௌமார காணாபத்தியங்கள்ல குககணேஷ சகோதரன் இல்லையா. சௌரத்திலேயோ அகிலாண்ட
அவருடைய சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம் அப்படின்னா இதுக்கு பிரமாணமான நூல்கள் என்னென்ன அப்படின்னா பூதநாத உபாக்கியானம்னு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா 18 புராணங்கள் முக்கியம் இல்லையா, வேதவியாசர் நமக்கு கொடுத்தது. அந்த 18 புராணங்கள்ல ரொம்ப முக்கியமானது பூதநாத உபாக்கியானம். இந்த பூதநாத உபாக்கியானத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு சரித்திரத்தை பார்க்க போறோம். அதே போல சாஸ்தாவனுடைய வழிபாடு அந்த காலத்திலே இருந்திருக்குங்கிறதுக்கு 10ஆம் நூற்றாண்டு நிகழ்வுகள்ல பல்வேறு பெயர்கள் இருக்கு. சாதவாகனன், ஐயன், மாசாத்தன், இது மாதிரி பல்வேறு பெயர்கள். ஏன் ஞானசம்பந்த பெருமான் திருஞான சம்பந்தர் பாடும்போது சாஸ்தாவை பத்தி பாடும்போது பனிக்காட்டில் வாழும் சாத்தனார் அப்படிங்கிறார். பனிக்காட்டில் வாழும் சாத்தனார்னு சாஸ்தாவனுடைய பெருமையை சொல்றார். அதே மாதிரி 7ஆம் நூற்றாண்டுல அவதாரம் செய்த அப்பருந்து போற்றக்கூடிய நாவுக்கரசு பெருமான் சிவனை பத்தி பாடும்போது சாத்தனை மகனாக வைத்தார், சாத்தனை மகனாக வைத்தார் அப்படின்னு பரமேஸ்வரனுடைய பெருமையை சொல்றார். அது மாத்திரமல்ல, நாராயண திவ்ய பிரபந்தத்துல சிறிய திருமடல்ல சாத்தற்குத்தான் பின்னும் நேராதன ஒன்றும் ஏந்தான், திருமந்திரத்துல ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் அருணகிரிநாதர் திருப்புகழ பாடுறார். இடலிரை மன்னர்கள் அருள் சுத்தன் வியந்து விரைவாய் அயனூர் பாவல் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். எல்லாமே சிலப்பதிகாரம் மணிமேகலை காலத்துல அப்படின்னு அதுலயும் சாஸ்தாவினுடைய குறிப்பு உண்டு. அதே போல ஸ்ரீமத் பாகவதத்துல 10ஆம் ஸ்காந்தத்துல 43வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகத்துல ஒரு அழகான விஷயம். கம்சனுடைய கண்ணுக்கு கிருஷ்ண பரமாத்மா சாஸ்தாவா தெரிஞ்சாருன்னு ஒரு குறிப்பு உண்டு. அப்போ பாகவத காலத்துக்கும் முன்பே, கிருஷ்ணர் காலத்துக்கு முன்பே அந்த சாஸ்தாவனுடைய வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறது துலங்குகிறது இல்லையா. இப்படி அற்புதமான பெருமையோட காலம் காலமாக சாஸ்தாவனுடைய வழிபாடு இருந்ததுக்குண்டான ஆதாரங்களோடு நம்ம சரித்திரத்துக்குள்ள போவோம். சுமார் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டை மண்டலத்துல தமிழ்நாட்டுல அத்வைதத்துக்கு ஒரு மணிமகுடம் தெரித்தார் போல வாழ்ந்தவர் அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற மகான். அவரோட ஊரு சொன்னா அவர் பேரை சொல்ல வேண்டும். அடையப்பலம் அப்படின்னா அடையப்பலம் அப்பைய தீட்சிதர். அப்போ அந்த காலத்துல தஞ்சாவூர் ஆண்ட நரசிம்மவர்மன் அப்படிங்கிற ராஜா தான். அப்போ பிரகதீஸ்வரர் கோவிலுடைய பிரம்மோற்சவம் நடந்தது. அவங்களுக்கு என்னன்னா தானே தனியா போய் ஒரு சுவாமியை பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது மாதிரி நிறைய பண்டிதர்களோட போகும்போது அந்த பண்டிதர்கள் வாக்குனால அந்த இறைவனை துதிக்கும் போது அதோட போய் கேட்டா எப்போதுமே நம்ம மட்டும் போறதோட ஒரு குரூப்பா போய் பாட்டோட அந்த சுவாமியை தரிசனம் செய்தால் ஒரு தனி அழகு இல்லையா, ஒரு தனி அனுபவம். அதனால அப்படி ஒரு அனுபவத்துக்காக ஆசைப்பட்டு பிரகதீஸ்வரர் கோவிலுடைய அந்த பிரம்மோற்சவ காலத்து பல்வேறு கோவில்களுக்கு பண்டிதர்களோட சேர்ந்து நரசிம்மவர்மன் ராஜா போனா. அந்த 2 பேர் அவரோட போகிறாங்க. ஒன்று தாத்தாச்சாரியா, வைஷ்ணவத்துல பெரிய அத்தாரிட்டி. அடுத்தது நம்ம அப்பைய தீட்சிதர், சைவத்துல அத்வைதத்துல பெரிய அத்தாரிட்டி. இப்படி 2 பேரும் போகிறார்கள். போகும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி. அந்த தஞ்சாவூர் பக்கத்துல திரையம்பகபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வந்து, இந்த திரையம்பகபுரம் அப்படிங்கிற ஊருக்குள்ள ஒரு அழகான கோவில். இந்த கோவிலை போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, அங்க சுவாமி இருக்கார். அவர் மூக்கு மேல வர வச்சிருக்காரு. சுவாமியை பார்த்தா அந்த அழகுல நம்ம தான் மூக்கு மேல வர வைக்கணும், இந்த சாமியே மூக்கு மேல வர வச்சிருக்காரு. இதனால அது ஆச்சரியமா இருக்கு. சாமியே மூக்கு மேல வர வைக்கணும், என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே ஆர்வம். அதனால ராஜா என்ன பண்ணா, நம்ம கையில தான் பண்டிதர்கள்லாம் இருக்காங்க, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அவர்களுக்கு அவர்களோட அஜெண்டா இல்லையா, அஜெண்டாவை டிரைவ் பண்றதுக்காக தாத்தாச்சாரியார் என்ன பண்ணாங்க, அவர் எந்த காலத்துலயும் வைஷ்ணவத்தை நிலைநிறுத்தணும். அதனால பெரிய மகான் தாத்தாச்சாரியார் என்ன பண்றார், மகாவிஷ்ணு மேல இருக்கக்கூடிய அந்த அதீத பற்றுனால விஷ்ணு சுதோகம் விதிநாசமோகம் தன்யஸ்ததோகம் சுரசேவிதோகம் ததாபி பூத
பூதேஷு தோகம் ஏதே பூதைர் பூதைர் சிந்ததீக சாஸ்தா. அவர் ஒரு ஸ்லோகம் பாடுறார். என்ன, ஏன் இந்த சுவாமி மூக்கு மேல வச்சிருக்கிற காரணத்தை தானே கேட்டோம். அதுக்கு ஒரு ஸ்லோகத்தால சொல்றார். சாஸ்தா நினைச்சுக்கிறாரா, ஐயப்பன் நினைச்சுக்கிறாரா, நான் விஷ்ணுவோட புள்ள, அப்ப நான் யாருக்கு ஈக்குவலண்ட்? பிரம்மாக்கு ஈக்குவலண்ட். விஷ்ணுக்கு பையன் தானே பிரம்மாவும், அதனால நான் விஷ்ணுக்கு பிள்ளையா இருக்கிறதுனால பிரம்மாக்கு ஈக்குவலண்ட். அதனால தேவர்கள்லாம் என்னை சுத்தி நிற்கிறான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, சிவனுக்கும் நான் பிள்ளையா இருக்கிறதுனால இந்த பூதகணங்கள்லாம் என்னை சுத்தி இருக்கிறதுனால நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் அப்படின்னு அவருக்கு மகாவிஷ்ணு மேல இருக்கக்கூடிய அதீத பற்றுனால இப்படி ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குறாரு. இப்ப நரசிம்மவர்களுக்கு ரொம்ப ஆர்வம், இந்த சாமி வந்து மூக்கு மேலே விரல எடுத்துட்டாருன்னா இதுதான் ரீசன் தெரிஞ்சிடும். ஏன்னா கிராம மக்கள் சொல்லியிருக்கிறா, இங்க இவர் ஐயப்பன் தான், இங்க ஐயப்பன் சாஸ்தா தான் எங்களுடைய முன்னோர்களா சொல்லி இருக்கிறாரோ. ஒரு பெரிய மகான் வருவார், அவர் காரணத்தை சொல்ல இந்த சாமி மூக்கு மேலே விரல் எடுத்துடும். இப்ப இவருக்கு ஒரே ஆர்வம், நம்ம கையில பண்டிதர்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், இவர் காரணத்தை சொன்னா மூக்கு மேலே விரல் எடுத்துருவாரு. இப்போ இவர் சொன்னே இன்னும் ஒரு டைட்டா வச்சுட்டாரு, மூக்கிலே நகட்டாவே அழுத்தமா இருந்தோடனே இப்போ நம்ம அப்பைய தீட்சிதரை பார்த்து நீங்க சொல்லணும், இந்த சுவாமி ஏன் மூக்கு மேல விரல் வச்சிருக்காருங்கிற காரணத்தை நீங்க சொல்லணும்னே, துளி கூட அஞ்ஞானமே இல்லாம, துளி கூட அகங்காரமே இல்லாம, தாங்கிற எண்ணம் இல்லாம இறைவனுடைய கருணை நான் இதை சொல்லணும் தான் நான் சொல்றேன் அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அம்பே திகௌரி மகமாஹ்வயாமி பத்னியே பிதுர்மாதர ஏவ சர்வாஹ கதம் து லக்ஷ்மீமிதி சிந்தயந்தம் சாஸ்தாரமே சகலார்த்த சித்தி. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, மோகினிக்கும் ஈசனுக்கும் அவதாரம் பண்ணவர் தான் சாஸ்தா. நமக்கு தெரியும் இல்லையா, ஹரியோட புத்திரன் ஹரிக்கும் ஹரனுக்கும் அவதாரம் பண்ணவர். அப்போ என்னோட அம்மாவை நான் மகாவிஷ்ணுன்னு கூப்பிடுவேன் இல்லையா, அப்பாவை சிவன் கூப்பிடுவேன், அம்மாவை மகாவிஷ்ணுன்னு கூப்பிடுவேன். சரி, அம்மாவை போய் பார்க்கிறேன். இப்ப சொல்ற அந்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அம்மாவை போய் நான் பார்க்கும்போது யார் அம்மா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுக்கு ஒரு மனைவி இருக்கா. ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல கைலாசத்துக்கு போனேன், கைலாசத்துல சிவன் இருக்க, ஒரு குழப்பம் இல்ல, அப்பா தான், அதனால அப்பான்னு கூப்பிட்டேன். அப்பாவுக்கு மனைவி இருக்கா பார்வதி, அவளை அம்மான்னு கூப்பிட்டேன், குழப்பமே இல்லை இங்க ஒண்ணும். இப்ப வைகுண்டத்துக்கு வந்தேன், முதல்ல கைலாசத்துக்கு போய் அப்பா அப்பாவோட மனைவி அம்மான்னு கூப்பிட்டேன், இங்க வைகுண்டத்துக்கு வந்தேன். வைகுண்டத்துக்கு வந்த உடனே ஒரிஜினல் அம்மா யாரு? மகாவிஷ்ணு. ஏன் மோகினிக்கும் சிவனுக்கும் தானே அவதாரம் பண்ணார். இப்ப அம்மா இருக்கா. இப்ப என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, அம்மாவுக்கு ஒரு வைஃப் இருக்கு, இந்த அம்மாவோட மனைவியை நான் என்ன கூப்பிடுவேன்? கதந்து லக்ஷ்மி சிந்தயந்தம். மகாலட்சுமி எப்படின்னு கூப்பிடுவேன்? கதந்து லக்ஷ்மி மிதி சிந்தயந்தம் சாஸ்தாரமிடே சகலார்த்தம் சித்தியே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்சாலும் ஐயா, அந்த முகவாய கட்டையில மூக்கு மேல விரல் வச்சிருந்த சாஸ்தா சத்தத்தோட மூக்கிலே கை எடுத்த உடனே உண்மக்கள்லாம் கொண்டாட, இந்த காட்சிக்கு தான் இத்தனை நாளா நாங்க ஏங்கினோம்னு கொண்டாட ஐயப்பன் அப்படியே ஜொலித்தாராம். பக்த வாத்சல்ய பிரியனம், பக்தனுக்காக என்ன பண்ணுவார்? ஒரு கருணை கடல். இந்த கலியுகத்துல ஒரு பக்தன் கூப்பிட்டா ஓடோடி வருவார் அப்படின்னா அந்த அண்ணனான பிரபு தான், அநாத ரக்ஷகர் தான், சாஸ்தா தான். கூப்பிட்டவர்களுக்கு ஓடி உயிரே இருப்பார். அப்படி ஒரு கருணைய அப்பேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம். பாடல்களாலே கீதாஞ்சலி, மலராலே புஷ்பாஞ்சலி, பாடல்களாலே நடனாஞ்சலி, ஐயப்ப சுவாமி சரணாஞ்சலி, பாடல்களாலே கீதாஞ்சலி, மலராலே
அப்படின்னு பார்த்தா ஒரு சாதாரண பக்தியா ஆரம்பிக்கும். அது அப்படியே வளர்ந்து 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 ஆழ்ந்த பக்தியா மாறும். அதுவே பிற்காலத்துல காதலாவும் மாறிது. யார் யார் பேசுறேன்னு பார்த்தா மீராபாய், ஆண்டாள் இவர்கள் எல்லாம் பக்தி செய்து அந்த பக்தி காதலாக உருப்பெற்றது. பழங்காலத்துல சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த மக்களுக்கு நெசவு தொழில் தான் பிரதானம். அப்போ ஒரு குடும்பம் நெசவு பண்ற வேலை, ஒரு பொண்ணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அப்பா. அவர் என்ன பண்ணாரு, எப்போதுமே ராஜாவுக்கு அவர் தான் பட்டு துணி கொடுப்பார். அதனால கேரளாவை ஆளக்கூடிய திருவிதாங்கூர் ராஜாவுக்கு பட்டு துணி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போறார். பிசினஸ் முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வரணும் அப்படின்னு போயிட்டா. ஆனா அன்னைக்கு சீக்கிரமா வர முடியல, அப்படியே இருட்டு ஓடி போச்சு. அதனால அவரை யோசிச்சா, சரி இப்ப நம்ம இருக்கிறதுக்கு ஆரியங்காவுக்கு போயிடலாம், அங்க சாஸ்தாவுடைய கோவில் இருக்கு, அங்க இருந்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னா, அப்பா அப்பா எனக்கு இங்கேயே இருக்கணும் போல ஆசையா இருக்கு, அதனால நான் இங்கேயே இருக்கேன், நீ என்ன வரும்போது வேலையை முடிச்சுட்டு கூட்டிட்டு போ, நான் இந்த ஊர்லயே இருக்கேன் அப்படின்னு. ஐயனை கண் குளிர் தரிசனம் பண்றேன், அதனால எனக்கு இங்கேருந்து வரதுக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே சரி அப்படின்னு அப்பா இங்க பத்திரமா அந்த மேல் சாந்தி பூஜை பண்றதுக்கு இந்த பொண்ணு இங்க இருக்கணும், நான் என்னோட வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அடர்ந்த காட்டு வழியா வர, கும்மிருட்டு, அப்படியே பயப்படக்கூடிய நிஷீத நேரம். வியாபாரம் முடிச்சுட்டு ஐயோ இப்படி ராத்திரியில வந்து மாறிடுவோமே அப்படின்னு நினைச்சுக்கிறார். திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, ஒத்த குப்பன் யானை வேகமா ஓடி வந்து பயந்துபடுறாரு. ஐயோ தேவையில்லாத இந்த நேரத்துல வந்துட்டோம் இந்த காட்டுக்குள்ள, இந்த யானை வர்ற வெறியை பார்த்தா நம்மளோட கதையை முடிச்சு விட்டுதான் மறுவேலை பார்க்கும் போல இருக்கு பயந்துபட்டார். அப்ப அப்படியே அவருக்கு சாஸ்தா அபாரமான பக்தி உண்டதுனால, சுவாமியே காப்பாற்றணும் பிரார்த்தனை பண்றது. என்ன பண்ண முடியும், வேகமா வரும்போது பிரார்த்தனை தான் பலிக்குமே தவிர வேற எதுவுமே நமக்கு காரியத்துக்கு உதவாது இல்லையா. நான் போய் சண்டை போடுறேன் போய் நிற்க முடியும் அதோட. அதனால அப்படியே பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆச்சரியம், 4 செகண்ட் இருந்தா அதை மேல மாற்றிக்கிற நேரத்துல ஒரு கரிய உருவம் கொண்ட ஒரு இளைஞன் வரான். வேட்டையாடக்கூடிய இளைஞன் மாதிரி பாதிப்பு குறுக்கோட வரான். அவன் சொல்றான், அவன் வந்தா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கை காமிச்சு அப்படிங்கிறா. அந்த யானை பூனை மாதிரி ஓடி போச்சு. என்னடா யானையை போய் பூனை மாதிரி அவன் வரட்டானே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இருந்தாலும் நம்ம யாராவது ரொம்ப ஒரு குரூஷியலான நேரத்தில் நம்மளை யாராவது காப்பாத்தினோம்னா நம்ம வந்து வாயில வந்ததெல்லாம் சொல்லுவோம். அது இயற்கை இல்லையா, என்ன காப்பாத்தினே அப்படின்னு. என்ன பண்றார், இவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, உயிரையே காப்பாத்திருக்கான், கதையா முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன கொடுக்கறது. அதனால பட்டு வஸ்திரம் கையில கொஞ்சம் பாக்கி, ராஜா ரிஜெக்ட் பண்ணது போக கொஞ்சம் இருக்கு, அதனால அதையும் கையில கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த இளைஞர்கிட்ட கொடுக்குறோம். யாராவது நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டா வருவோம். இது கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு அதுக்கப்புறம் வேணா போட்டோ அனுப்புவோம். இது வந்து இந்த இளைஞர் என்ன பண்ணானா, 1 நிமிஷம் அப்படின்னு உடனே இந்த பட்டு வெட்டியை கட்டி அந்த பட்டு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பேசுவாங்க. இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பட்டு வணிகருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி இருக்கேன் உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. அவரு ஒரு ஃப்ளோல மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன்னு உடனே அவன் கேட்டா, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? எல்லாரும் தான் இப்படி டைலாக் சொல்லுவாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு உடனே அதுக்கு என்ன அவசியம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தோணிட்டு, நமக்கு பொண்ணு இருக்கிற விஷயம் இப்படி தெரிஞ்சது, பையன் நல்லா என்ன பண்ணிருப்பாரு, இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்குது. அவன் சொன்னா ஒண்ணுமே சொல்லல, நாளைக்கு உங்களை ஆரியங்காவு கோவில சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் தான் யோசிக்கிறார், பொண்ணு இருக்கிறது எப்படி தெரியும் தெரியலையேன்னு. இதெல்லாம் ராத்திரி. இவர் போய் பகல்ல சேரவும் காலத்துல போய் சேரவும் மேல் சாந்தி பதபதிச்சு கொண்டிருக்க, தூங்கி இருந்தா அந்த பொண்ணை காணும். ஐயோ அப்பா பொறுப்பை விட்டு போயிருக்க, இந்த பொண்ணு போய் காணும்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் பயப்பட போக்கு, கனவுலயே சுவாமி சாஸ்தா அந்த மேல் சாந்திக்கு கனவுல சொல்றாரு, அப்பா இந்த வணிகன் என்னுடைய பரம பக்தன், நம்மளோட பொண்ணை தரையன்னு எனக்கு சொல்லியிருக்கான், அதனால நான் கூப்பிட்டுட்டேன், அதனால அவன் தான் சொல்லிடுவேன். இதெல்லாம் சொல்ல முடியுமா சார், நீங்க இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா உன் பொண்ணு அழிச்சு போயிட்டார் சாரி அப்படின்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு
நடைய திறந்தா வணிகர் கொடுத்தாரு இல்லையா ஒரு பட்டு ட்ரெஸ், ராத்திரி அந்த பட்டு ட்ரெஸ் சாஸ்தா போட்டுருக்க. இதுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. இடது பக்கத்துல புஷ்கலா தேவியினுடைய அம்சமா இன்னைக்கும் அந்த சௌராஷ்டிரா இன பெண் கொண்டாடப்படுகிறாள். இன்னைக்கும் இது கதை இல்ல, ஐயனுடைய திருக்கல்யாண மகோத்சவம் அங்க ஆரியங்காவுல 11 நாள் கொண்டாட்டமா நடக்கும். அப்ப சௌராஷ்டிரா இன மக்களும் திருவிதாங்கூர் ராஜாவும் சம்பந்தி உரிமையோட சீர்கொண்டு வருவார்கள். ஏன்னா எங்க ஊர் பொண்ணனா சுவாமி பண்ணிருக்காரு கல்யாணம் ஆரியங்காவ ஐயன் அப்படின்னு சீர்கொண்டு வர அற்புதமான கல்யாண வைபவம் வருஷா வருஷம் ஆரியங்காவில் நடக்கும். சுவாமி சரணம் பூதநாத, சுவாமி சரணம் புவனநாத, சுவாமி சரணம் பூதநாத என்று பாடுவோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நம்ம கவலைப்படுவேன். இப்ப வேணுமா இப்ப அனுகிரகம், அப்புறம் வேணுமா அப்புறம் அனுகிரகம்னு இப்ப இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி அந்த உலக வாழ்க்கைக்கும் சரி இதோடைய அபாரமான கருணையை புரிவார். இது நமக்கு பார்த்தா அடுத்தவனோட வலி சின்ன வலியா இருக்கும். இன்னும் எப்போதுமே நமக்கு நம்மளோட வலி தான் பெரிய வலியா இருக்கும் இல்லையா? ஒரு சமயம் கேரளத்துல ஒரு அற்புதமான குடும்பம், கல்லூர் நம்பூதிரி அப்படிங்கிற குடும்பம். ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் விடாம செய்யக்கூடிய குடும்பம். எந்த காலத்திலையும் எதுவும் பிறழாமல் தர்ம நெறியோடு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பம். அங்க அந்த கல்லூர் நம்பூதிரி குடும்பம் அபாரமான பக்தி கொண்டது மகாசாஸ்தா மேல. பாரதப்புழை ஆத்துக்கு நடுப்புற சுயம்புவா ஆவிர்பவிச்ச அந்த சாஸ்தா மேல இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. கூப்பிட்டா சாஸ்தா வருவார் அப்படின்னு நம்பணும். வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு இல்லாம நான் கூப்பிட்டா வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த இறைவன் கருணை பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சமயம் இந்த கல்லூர் நம்பூதிரியினுடைய அப்பாவுடைய திதி திவசம் ஸ்ராத்தம். அவரெல்லாம் எப்படி பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப முறையா செய்யக்கூடியவர். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓலை கொட்டகை போட்டு அதுக்குள்ள பண்ணுவார், வீட்டுல பண்ண மாட்டார். இப்படி ஓலை கொட்டகை போட்டு அப்படி பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். ஆனா அந்த மழைக்காலம் அப்படியே இருட்டி போச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த திவச ஸ்ராதத்தை தப்பு பண்ணதே இல்லை. ஆனா இப்போ ஏதாவது மழை வந்து இந்த ஓலை பிச்சுட்டு போச்சுன்னா ஸ்ராதமே பண்ண முடியாது. எங்க அப்பாவுக்கு இந்த காரியத்தை நான் பண்ணலன்னா அப்புறம் நான் தப்பு பண்ணவன் ஆயிடுவேன் அப்படின்னு ரொம்ப மனக்குறையா இருக்குது. அவருக்கு என்ன மனக்குறையா இருந்தாலும் சாஸ்தா எழுதி போடுவார், லெட்டர் எழுதி போட்டுவார், கிரீவன்ஸ் லெட்டர். மனுஷன் போய் கிரீவன்ஸ்
நிச்சயமா பலன் கிடைக்கும். இதுவாவது நிறைய ப்ரிஜுடிசஸ் இருக்கும், அதுல எதுவுமே இருக்காது. பரமகருணையை பொழிவார் இல்லையா? இப்படி மனக்குறி எதுவாகியும் தீர்க்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட இவர் எழுதுறார், சாமி நான் தேவசம் இருக்கு, அதனால எனக்கு இந்த மழை வராம இருக்கணும் அப்படின்னு 10 ஸ்லோகம் எழுதுற. யார்கிட்ட யார் பேர்ல? சம்மரவட்டம் சாஸ்தா பேர்ல எழுதி 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 என்ன பண்ணார்? தண்ணி அந்த நதிக்கு நடுப்புற, பாரத புழை ஆத்துக்கு நடுப்புற தான் சாஸ்தா கோவில் இருக்கு. அதுல 10 ஸ்லோகத்தை அப்படியே எழுதி விட்ட. அது அப்படியே போலாம். அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆச்சரியமா இருக்கும். மழை வரப்போகுது, எப்ப வேணா எந்த செகண்ட் வேணா, 10 செகண்ட் வரலாம், 20 நிமிஷத்துல வரலாம். எல்லாம் மேகமே கருத்து போச்சு, இருட்டு போச்சு. இப்படி இருட்டோடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த 10 ஸ்லோகத்தை எழுதி போட்டிருக்க. இந்த 10 ஸ்லோகம் அப்படியே தண்ணியில அப்படியே நீஞ்சி 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 அந்த ஆறு அப்படியே அந்த தண்ணி அந்த அலப்பாய்ந்து போய் சங்கரவட்டம் சாஸ்தாத போய் இந்த லெட்டர் போய் சேரும். நம்ம கேட்கலாம், லெட்டர் போய் ஒருத்தர் சேர்ந்தாதான் அவர் அனுபவம் பண்ணுவாரா? லெட்டர் இங்கே இருந்திருந்தா நினைச்சாலே கருணையை பண்ணக்கூடியவர். அதனால தான் சொல்லுவோம், சாமி கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கருணை பண்ணுவோம் இல்லையா? அதனால ஆனாலும் இவர் அந்த பக்தியோடு சம்மரவட்டம் சாஸ்தான அட்ரஸ் போட்டு லெட்டர் எழுதி போட்டிருக்காரு. ஃப்ரம் டு போட்டிருக்காரு. இது சாஸ்தான போய் சேரணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதனால போய் சேர்ந்த உடனே தான் அவர் தொடர்பு பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதி அப்படியே தள்ளுறார். அந்த 10 ஸ்லோகம் எழுதினது போய் சரியான நேரத்துல போய் சம்மரவட்டம் சாஸ்தா கோவில போய் அப்படியே அலை ஒதுங்கிட்டான். அந்த தண்ணி அலையில போய் ஒதுங்கின அந்த க்ஷணம் மழை வரப்போது மேலேந்து பொழிய ஆரம்பிக்க கூடிய அந்த க்ஷணம் மழை அப்படியே கபால நின்றுதான். இது நம்ம நினைக்கலாம், நம்ம ஊர்ல கூட பல சமயத்துல மழை வரும்னு சொல்லுவோம், வராது. அப்புறம் வராதுன்னு நினைப்போம், வந்து மொத்தமா டேமேஜ். இப்படிலாம் ஆகவே இந்த கடிதாசை எழுதினா இதெல்லாம் அந்த காலத்து கதை இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம சொல்றாப்புல பக்தியோடு இருந்தா எந்த காலத்திலையும் கருணை பண்ணுவார் ஐயன். அது வந்து இன்னைக்கு நமக்கு வேற ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஆனா எந்த காரியமானாலும் இந்த உலக காரியமும் சரி அந்த உலக காரியமும் சரி தன்னுடைய திருவருளை வாரி பொழிவார். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனச அலைபாய விடாம அப்படியே பிடிச்சு கெட்டியா, சாஸ்தா நீ இல்லாம எனக்கு வேற யாரு கட்டி அப்படின்னு கெட்டியா மனசுல அழுத்தமா பதிய வைத்துக் கொண்டோமே. ஆனால் இதை தாண்டி ஒரு கருணை பண்றதுக்கு ஒரு தெய்வம் கிடையாதா? அலைபாயுதே அப்பா you
கீழாம்பூர் அப்படிங்கிற ஊர். இந்த கீழாம்பூர்ல ஒரு அண்ணனர் வாழ்ந்தார். மகாசாஸ்தா மேல அத்தியந்த பக்தி கொண்டவர். அவரோட பொண்ணுக்கு சீமந்தா ஆயிருக்கு. அதனால பொண்ணு சீமந்தத்தை முடிச்சுட்டு வீடு கூட்டிட்டு போனவர். அவரே ரொம்ப வயசானவர். அவருக்கெல்லாம் பெரிய பண வசதி கிடையாது. ஒரு மாட்டு வண்டி வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு மற்ற பணம் கிடையாது. அதனால நடையாவே வந்து அந்த பொண்ணுக்கு கை என்னென்ன வேணுமோ கையில் எடுத்துட்டு வந்துருக்கா. சீமந்தம் முடிச்சு பொண்ணு அந்த கர்ப்பிணி நரமாச கர்ப்பிணி. அவளை அப்படியே பொதுவா வாமா முதுவா வாமா அப்பாவே தள்ளாத வயசு. இந்த பொண்ணாலையும் நடக்க முடியாது. அப்படியே பொறுமையா நடக்க 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 பாதி வழியிலேயே அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வருது. பயப்பட அப்பா இங்க ஒண்ணுமே இல்லையே, ஒரு மருந்து வச்சு கூட இல்லையே, நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பொண்ணுக்கு. அதே நேரத்துல இடி மின்னல் வெட்ட பெரிய மழை போகுது. இந்த மழையில இந்த பொண்ணை கொண்டு போய் நான் எங்க காப்பாத்துவேன்? அங்க ஓடுறா இங்க ஓடுறா, ஒண்ணுமே இல்லை. யாரும் மனுஷன் தானே காப்பாத்துறதுக்கு, ஒரு மனுஷனே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணா அப்பா இன்னும் 5 நிமிஷம் கூட தாங்க பிடிக்க முடியாது. ஏதாவது போய் யாராவது மனுஷன் இருக்கான்னு பாரு அப்படின்னா உதவிக்கு கூட ஆள் இல்லாம தடுமாறான். எனக்கு யாராவது ஒரு வழிகாட்ட மாட்டாங்களா? இந்த பொண்ணு நர மாசத்துல துடிக்கிறாளே, விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது உங்கள் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. அவருடைய கருணையை வடமாட்டியான்னு பிரார்த்தனை பண்ணுகிறார். அவருக்கு யாரு? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இல்லையா? அவருக்கு சாஸ்தா தான் எல்லாம். அதனால இந்த இக்கட்டான நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. சாஸ்தாவை மனசுருகி பிரார்த்தனை பண்றார். சுவாமி எனக்கும் என் பொண்ணுக்கும் நாதி இல்லை, நிக்கிறதுக்கு கூட முடியல. அவருடைய இந்த பிரசவ வலியை எப்படி தாங்க போறான்னு தெரியல. இத்தனை கஷ்டம், மழை வேற வர இந்த நேரத்துல சொல்ல இது அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற பாலசாஸ்தா பார்த்தார். இத பார்த்த உடனே அவர் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அப்பாவுக்கு பொண்ணுக்கு ஒரு பதில் தரணும்னு அவர் பார்த்தா சரி இந்த பொண்ணு ஒரு மரத்துல சாய வச்சுட்டு இங்க ஏதாவது போய் யாராவது இருக்காங்க, ஒரு வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சத்தை நோக்கி போவோன்னு ஓடுனார். அந்த நேரத்துல இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ரொம்ப பீரிட்டு வர, எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற நேரத்துல அப்பா அன்னதான பிரபுவே அந்த கோஷத்தை போட்ட அந்த கணம் தோரே நீயே கவலைப்படுறங்கிற மாதிரி அம்மாவும் அப்பாவும் ஆண்டவனமாகிய மகாசாஸ்திரா என்ன பண்றாரா, தானே ஒரு பெண்ணூறு தாங்கி வர, தானே ஒரு பெண்ணூறு தாங்கி வந்து நீ கவலைப்படாத உன் பிரசவத்தை நானே பார்க்கிறேன், கையில விளக்கு எடுத்துக்கொண்டு வந்து அந்த இருட்டா இருக்கேன் அதனால விளக்கு பிடித்து கொண்டு வந்து ஒரு பெண் வடிவத்துல வந்து மயங்கி இருக்கக்கூடிய இந்த பிரசவ வலியில துடிக்கக்கூடியவளுக்கு எல்லா உதவியும் பண்ணி சுகப்பிரசவத்தையும் பண்ணி தாயுமான தயாபரனுடைய திருக்கரத்தாலேயே குழந்தை பிறந்திருக்கு. கிடைக்குமா அப்படின்னா அந்த துடிக்கக்கூடிய பெண்ணுக்கு பிரசவத்தையே பார்த்து முடிச்சிட்டார். உற்ற துணை நமக்கு இங்கு வேறு யாருண்டு, நமக்குற்ற துணை நமக்கு இங்கு வேறு யாருண்டு. உற்ற துணை பகவானோட யார் வருவா இந்த நேரத்துல? அப்பா அங்கே வந்து யாருமே இல்லமா அப்படின்னு கை வைக்கிறதுக்காக வந்து சொல்றதுக்காக வந்தா அற்புதமா கண்ணில் அவ தண்ணீரோட அப்படியே அழகா குழந்தை அப்படியே வாக்கு வாக்கு வாக்குவான்னு கத்த டெலிவரி ஆயாச்சு. அந்த அப்பாவுடைய ஆச்சரியம் தாங்க முடியல. வழக்கமா அங்க அந்த திருநெல்வேலி பக்கத்துல சீமந்தம் முடிச்சு ஒரு முழு தேங்காயும் பச்சை அரிசியும் கொண்டு வருவாரு. ஏன்னா பிரசவம் முடிச்சுட்டு சுவாமிகளை அர்ப்பணிச்சுடணும். இதை பார்த்த உடனே வாயே திறக்க முடியல. என் குழந்தைய கையெழுத்தியா சுவாமி, நீ யாருமே இல்லை அனாதையா அந்த குழந்தை எப்படி புள்ள வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பிரசவத்தை கூட நீ தாங்கின அப்படின்னா என்ன கருணையை நான் சொல்லுவேன் அப்படின்னு முழு தேங்காயும் பச்சரிசியும் அந்த கணமே அப்படியே சமர்ப்பிக்கிறார் சாஸ்தாவுக்கு. அவருக்கு வந்தது யாருன்னு தெரியாது, ஆனா அவருக்கு எல்லாமே சாஸ்தா தான். அதனால சாஸ்தாவுக்கு சமர்ப்பிச்ச அந்த க்ஷணமே ஒரு அசரீதி வாக்கு ஒலிக்கிறது. அண்ணனரே உன்னுடைய பொண்ணுக்கு பேருக்காலத்துல உதவியது வேற யாரும் இல்ல, இங்க கோவிலுக்குள் இருக்கக்கூடிய பாலசாஸ்தாவான நான் தான்.
நான் தான் இந்த கோவில் கொண்டிருக்கக்கூடிய பாலசாஸ்தா தான் யாருங்கிறார்? நான் தான் சடைமுடி தாங்கி வந்த சடை உடையார் அப்படிங்கிறார். நான் தான் சடைமுடி தாங்கி வந்த சடையுடையார்னு சொல்லி பக்தியோடு இந்த பிரார்த்திக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வமாக இருந்து நான் வழிகாட்டுவேன். நீ என்ன நீ கூப்பிட்டா நான் ஓடோடி வராம எங்கடா போவேன் அப்படின்னு உனக்கு நான் அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இறைவனே அசரீரி வாக்கு ஒலிக்கிறார். என்னுடைய அருளால பிறந்த இந்த குழந்தைக்கு 8 பிள்ளை பிறக்கும். 8 பிள்ளை பிறக்கும். அவர்களுக்கு பேர்தான் 8 பிள்ளை கூட்டத்தார் அப்படின்னு. 8 பிள்ளை கூட்டத்தார்னு வாழி வாழையா என்னை பஜிப்பார்கள்னு சொல்ல இப்படி பெண்வழி குடும்பம், அப்பேற்பட்ட பெண்வழி குடும்பம், எனக்கு அந்த குடும்பம் எனக்கே அடிமைத்திரம் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னால் சுகமடைவார்கள்னு சொல்ல சுவாமி அது மாத்திரம் சொல்ல, பெண்களுக்கு அந்த பிரசவ காலத்துல வரக்கூடிய கட்டத்தின் போது என்னை வந்து வாங்க வேண்டாம், என்னை நினைத்தால் போதும் உங்களுக்கு பரம கருணையை வருஷிச்சு பிரசவத்தை சுகமா தாய்மானவ சுவாமியா காப்பாற்றுவேன்னு சாஸ்தா வாக்கு கொடுக்கிறார். சடைமுடி தாங்கி வந்து சடையுடையார் தானே வந்து தடுத்தாட்கொண்ட தயாவான தத்துவம். அப்படியே அந்த அப்பா ஒரு பொண்ணு நமஸ்காரம் பண்ண சாஸ்தா நமக்குண்டு, சாஸ்தா நமக்குண்டு, தாய் போல் ஒருவார் தனிவழிக்க பார்த்தால் நமக்கு பயம் ஏதும் இல்லை. பார்த்தால் நமக்கு பயம் ஏதும் இல்லை. பயந்து பயந்து ஆற்றால் சொல்லி அவையவட்டோ வாடி வரும் சுரர் தமை காத்தே வரும் அவையவட்டோ ஆடி வரும் சுரர் தம்மை காத்தே வரும் கடிய குண்டறிய காவலனே. ஆண்டவனுடைய பேரருள் பெற்ற அப்பேற்பட்ட 8 பிள்ளை கூட்டத்தாரன்னு சொன்னார் இல்லையா? அந்த பொண்ணு, அந்த குழந்தைக்கு 8 பிள்ளை பிறக்கும். அப்பேற்பட்ட வம்சத்துல கள்ளிக்குறிச்சியில கரந்தையர்பாளையம் அப்படிங்கிற அற்புதமான ஊர்ல கணவனும் மனைவியும் வாழ்கிறார்கள். மூச்சுக்காத்தே சாஸ்தாவா. ஏன்னா அந்த பரம்பரைக்கே அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துருக்காரு சாஸ்தா. அப்ப பக்தி வராம எப்படி இருக்கும்? தன்னுடைய பக்தனை ஆட்கொள்றதுக்காக விரும்பின சுவாமி என்ன பண்றார்? ஒரு சமயம் அங்க வர ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு வழிச்சு போட்டு தூங்குற நேரத்துல வந்து கதவை தட்டுற. கதவை தட்டி, நான் இந்த பக்கம் வேலையா வந்தேன், எனக்கு தங்கத்துக்கு இடம் இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதாவது சாப்பாடு போட முடியுமான்னு கேட்கிறாரு. அப்பா அதிதி தேவோ பவான்னு கொண்டாடுறோம், இல்லப்பா சாப்பாடு இல்லைங்கிற, நீ வான்னு சொல்லி சுவையா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போட்டேன். ஃப்ரெஷ்ஷா சமைச்சு அந்த குழந்தைக்கு போட்ட உடனே அந்த குழந்தை எப்படி இருக்கான்? பால்வடியும் முகம், பால்வடியும் மோகம் இணைந்து இணைந்து உள்ளம் பரவசங்கவாகுதே. அப்படி பால்வடியும் கூடிய முகத்தை பார்த்த உடனே இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பக்கத்திலேயே படுக்கையெல்லாம் போட்டு நீ இங்களோட தங்குவா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திவ்ய தம்பதிகளுடைய கனவுல சாஸ்தாவே காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து சொல்றார், சிறுவனாக வந்த சிவபுத்திரன் நானா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பக்திக்கு மெச்ச நான் வந்தேன். இங்க நானே வந்து உங்களுக்கு திருவுருள் புரியறதுக்காக வந்தேன். எனக்கும் கூட வந்தவனுக்கு பசியார வைத்து உபச்சாரம் செய்த நீங்கள், உங்களுக்கு எப்போதுமே என்னுடைய கருணை இருக்கும். தன்னலமற்ற உங்களுடைய பக்தியால என்னுடைய ஹிருதயத்தையே திருடி விட்டீர்கள்னு சொல்ல, உங்களை அதிதிகளை உபசரிக்கக்கூடிய உங்களுடைய பாவத்துக்காகவே நான் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து உங்களுக்கு திருவருளை பொழிந்தேன்னு சொல்ல, நீங்களும் உங்கள் சந்ததியினரும் என்னுடைய எப்போதும் என்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவீர்கள்னு சொல்லி, உங்களுக்கு எப்பேற்பட்ட அபிஷ்டத்தை வேணாலும் வழங்குவேன்னு சொல்லி அடிமைத்திரம் பூண்டு கம்பங்குடிங்கிற ஸ்தானம் தரேன் அப்படிங்கிற. அதனாலதான் கம்பங்குடி ஸ்தானம் போலியா பேர்பட்ட அந்த குடும்பத்துல வந்து சாஸ்தாவே இருந்தவர்களுக்கு வாழ்க்கைக்க உங்க குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட திருவுருளை வாரி பொழுவேன்னு சொன்னாலும் இன்னைக்கும் சாஸ்தா பிரீத்தி நடந்தா கம்பங்குடி ஸ்தானம் இல்லாம அதை பண்ண முடியாது. அப்படி சாஸ்தாவனுடைய மூச்சு காற்ற இந்த இன்னும் தெரியவில்லையோ கூடலூர் எங்கள் பூர்வாசிரமத்தில் ஈற்ற புலி சாய்க்க வென்றிய வழியில் வந்து
விஜய வீர மணிகண்டனே விஜய வீர மணிகண்டனே. அப்பேற்பட்ட வம்சத்துல உதித்தவர்னா மணிதாசரும் கூட. சாஸ்தாவனுடைய பக்தியில ஆழ்ந்து மணிதாசன் இல்லைன்னா நமக்கு பல விடுதிகள் சாஸ்தாவோடு கிடைச்சிருக்காரு. பேர்பட்ட மகான் அப்படின்னு பார்ப்போம். அவருடைய விடுதியில தான் அத்தாதி புத்திரனார் ஆதிக்குலத்தூரானும் சுற்றிவரப்போர் கதவும் ஸ்தூபியின் பொற்குடமும் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அத்தாதி புத்திரனார் ஆதிக்குலத்தூரானும் சுற்றிவரப்போர் கதவும். அப்போ சபரிமலையில தங்க கதவு கிடையாது, பொற்குடம் கோபுரத்திலையும் தங்கம் கிடையாது அவர் எழுதின போது. ஆனா இதெல்லாம் வரும் சபரிமலையில ஏற்கனவே எழுதி முடித்த மகான் பெயர்பட்டவர் மணிதாசர். எல்லாம் இருக்கு அவருக்கு. ஆனா இறைவன் அவரை ஆட்கொண்டார். கம்பங்குடி வம்சத்தினுடைய வாரிசா வந்து சாஸ்தாவே அவருக்கு மூச்சு காத்தா வாழ்ந்து சம்ஸ்கிருதமும் தமிழும் அவருடைய நாவல வந்து விளையாடிட்டு ஐயனை குறித்த பல பல மகிமைகளை பல்வேறு விடுதிகளாக கொடுத்தவர். அந்த விடுதியெல்லாம் பிரிச்சுதான் நம்ம சரித்திரத்தை அனுபவிக்கிறோம். ஏற்பட்ட விடுதிகள் கொடுத்தவர். அவரோட சபையில பாடினாருன்னா இன்னைக்கும் அந்த விடுதிகள் பாடும்போது நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா அந்த குறைக்கு அந்த விடுதியில பதில் இருக்கும். ஏற்பட்ட அளவுக்கு மணிதாசனுடைய பாட்டு பாடினா சாஸ்தா அங்க ஆவிர்வதிப்பார். அப்பேற்பட்ட சத்தியவாக்கா அவருடைய குரலுக்கு அடுத்த கணமே சாஸ்தா பதில் சொல்வார் அப்படின்னா அது மிகையே இல்லை. பரிவார கணங்களோட சாஸ்தா வரக்கூடிய அழகையெல்லாம் ஒரு ஆயிரம் ஒரு அற்புதமான விடுதிகளாக பாடியிருக்கார். சாஸ்தாவின் மேல அபாரமான பக்தி கொண்டவருக்கு தன்னுடைய காட்சியே காண்பிச்சு கொடுக்கிறார். கனவுல நான் யாருக்கு கூடிய விஸ்வரூப காட்சி காண்பிச்சு கொடுக்கிறார். சாஸ்தாவுடைய அபூர்வ சரித்திரங்கள் வரலாறுகள்லாம் இந்த விடுதியில கொடுக்கிறார். அதனாலதான் ஐயனுடைய 6 ஆதார ஸ்தலங்களா இருக்கக்கூடிய முத்தையன் கோவில், குளத்துப்புழை, ஆரியர்காவு, அச்சன் கோவில், சபரிமலை, காத்தமலைன்னு எல்லா கோவிலையும் பஞ்சகமும் விருத்தங்களும் அநேகமா பாடியிருக்கார். மணிதாசருடைய பாடல்கள் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் போல மந்திர நூல்களாக நாள்தோறும் இறைவனை பார்த்து புகழக்கூடிய நூல்களாக கொண்டாடப்படுகிறது. அத்தாதி புத்திரனார் ஆதிக்குலத்தூரானும் வெற்றியுள்ள மண்டபமும் வெகுமுள்ள பூமுகமும் சுற்றி வரும் கதவும் சொபியின் பொற்குடமும் இத்தலங்கள் காண 10000 கண் வேண்டும் ஐயா. இத்தலங்கள் காண 10000 கண் வேண்டும் ஐயா. சாஸ்தா பிரீத்தியில இன்னைக்கும் அவருடைய பெருமையோட தான் நம்ம கொண்டாடுறோம். ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சாஸ்தா ஹரிக்கும் ஹரனுக்கும் அவதாரம் செய்த ஹரிஹர புத்திரன் அவர் தர்மசாஸ்திரான்னு கொண்டாடணும். தர்மசாஸ்திரா எத்தனையோ அவதாரம் எடுக்கும் போது ஒரு அவதாரத்துல யோகியாவும் பிரம்மச்சாரியாவும் இருக்கார். அப்ப அவர் பேர் ஐயப்பன் அப்படின்னு பார்த்தோங்க. இப்ப ஏற்பட்ட ஐயப்பனுடைய சரித்திரம் சுவாரஸ்யமானது. எத்தனை தரம் கேட்டாலும் தவிட்டாது. முபுவனங்களே வாட்டும் மகிஷமோகி முபுவனங்களே வாட்டும் மகிஷமோகி அனுசூயா தேவிக்கும் துர்கா லட்சுமி சரஸ்வதியினுடைய அம்சமா இப்படியே தான் தத்தாத்திரேய சுவாமி வரார். நமக்கெல்லாம் தெரியும் மும்மூர்த்திகளுடைய அம்சமா இல்லையா. சாலப முனி அப்படின்னு சொல்லுவோம், அவரை காலவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அப்பேற்பட்ட காலத்துல தனுங்கிற அரக்கன் அவனுக்கு 2 புள்ள, ரம்பன் கரம்பன். இதுல இந்த ரம்பனுடைய புள்ளதான் மகிஷாசுரன். பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்றான். மகாவிஷ்ணுவன் அழிச்சு
தவம் பண்றான். முதல்ல அவன் அழிபடுகிறான். இப்போ இந்த மகிஷமுக்கிக்கு எங்க அப்பாவும் இல்ல, எங்க பெரியப்பாவும் இல்ல, எங்க பெரியப்பா பிள்ளையும் இல்ல ஒரு ஆத்திரம். அதனால தவம் பண்றா. தவம் பண்ணி சுக்கராச்சாரியார் சொன்னபடி இரவாமைன்னு வரம் கேட்கிறேன், சாவவே கூடாது அப்படின்னு. அப்போ காரியட் போடுற மாதிரி என்ன கேட்கிறான்? தீ, காத்து, கல், ஆயுதம், தாவரம் எதுனாலையும் சாகக்கூடாது. என்னோட ரத்த துளி பூமியில விழுந்தா சமபங்கு, எனக்கு சமமான சக்தி உதிக்க வேண்டும். நான் விரும்பும் போது என்னுடைய ரோமக்கணுக்கள் சைன்யம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு வேண்ட. இப்படி 1000 வருஷம் தபஸ் பண்றா. அதனால சுவாமி அவளுக்கு கருணையை பண்ணிட்டார். அதனால இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. என்ன தவம் பண்ணா அது பலன் கொடுத்துதானே ஆகணும். அதனால கொடுத்துட்டார், வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப இதை தாக்கு பிடிக்கவே முடியல. அதனால இந்த மகிஷமுக்கிய வரம் பண்றதுக்காக தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்க பிரம்மா என்ன பண்றார்? ஒரு ஆண் எருமைய சிருஷ்டி பண்றார். அந்த ஆண் எருமை தான் சுந்தர மகிஷம்னு பேர். ஏன்னா இப்ப மகிஷாஸ் அரக்கி இல்லையா, ஒரு ஆண் எருமைய சிருஷ்டி பண்றார் சுந்தர மகிஷம்னு. விஷ்ணு அதனுடைய கழுத்துல திவ்ய மணியை போடுறார். அதை பார்த்துட்டு இந்த மகிஷமுக்கிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அந்த சுந்தர மகிஷத்தோட நம்ம சல்லாபமா இருக்கு. இப்ப டெம்பரரியான ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. அவ பிரச்சனை பண்றானா இப்ப ஏதோ தற்சமயம் அவ கொஞ்சம் வேலையாயிட்டான். அதுக்குள்ளே இந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷமா, ஆஹா பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் துர்வாச முனிவரை பார்த்து மதிக்காம இருந்தான். அப்போ ஒரு கோவம் வந்துட்டு அவர் பிரசாதத்தை கொடுக்கிறார் பாரிஜாத மலர் மாலைய. அதை மதிக்காம இருந்தனால அவர் கோவம் வந்து, என்னடா நீ சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தா உனக்கும் நிறைய திரை மூப்பு எல்லாம் வரட்டும், உனக்கும் வயசாகட்டும், உனக்கும் எல்லாம் ஆகட்டும், உனக்கு அப்புறம் நீயே சிரஞ்சீவியா இருக்கணும், மனுஷன் மாதிரி போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணும் பண்ண முடியாம போய் மறுபடியும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், க்ஷீராப்தி திருப்பார் கடல் கடைஞ்சு வடவரே மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, வாசுகிய நானாக்கி மந்திரமலைய மத்தாக்கி ஆலகால விஷம் வந்தது. அந்த சிவன் எடுத்துனா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும். அதனாலதான் சிவனுக்கு பேர் நீலகண்டன் அப்படின்னு பேர் இல்லையா, ஆலகால விஷத்தை சாப்பிட்டதுனால. அந்த நேரத்துல இத கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த அமிர்தம் அடுத்தது வந்த அமிர்தம் போடக்கூடாதுங்கிறதுனால மோகினியா வர மகாவிஷ்ணு. எப்படி வராராம்? மகாவிஷ்ணு is as beautiful as an apsarus. அவ்வளவு அழகா வராராம். ரொம்ப அழகா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இதை பாடுவார். பூலோக குமாரி அமிர்தநாரி, பூலோக குமாரி அமிர்தநாரி, பாலே சஜாலே பகவதி பிரசித்த பாலே, பாலே சஜாலே பகவதி பிரசித்த பாலே, நீலரத்னமயனே ஜவிசாலே புத்தியை யுவதி பததி ரஜமாலே, பூலோக குமாரி மகாவிஷ்ணு அப்பேற்பட்ட ரூபலாவண்யத்தோட வந்த உடனே பரமேஸ்வரனுக்கு அந்த அழகை பார்க்கணும்னு ஆசை வந்தது. வள்ளல் கருணா கரக்கடவுள் சூர்பகாசுரனிடம் தன் கை வைத்த பெயர் சிரசு துய நீராகவே கருதினான் ஒரு வரத்தை. வரம் கிடைத்தவுடன் பரம் குருவாம் ஹரன் சிரசில் தன் கரம் வைத்திட சென்றெடுத்தீர் வள்ளலை வருடியில் ஒழித்தார் என்று மாலறிந்தோடி வந்த
வெண்ணீராக்கி சம்புவை வெண்ணீராக்கி சம்புவை தருணமோகினியாகி அமைந்தவை வெண்ணீராக்கி சம்புவை அடைந்து பெற்ற சந்ததி பொருளாக வந்த என் கண்மணியே. பஸ்மாசுரன் நான் சூர்பகாசுரன் அவன் என்ன பண்ணுவான், ஒரு வரம் வாங்கினா என்னன்னா நான் யார் தலைமையில கை வச்சாலும் அவன் பஸ்மம் ஆடணும். இப்ப என்னாச்சு, அவன் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியல. இவன் ஒண்ணும் சண்டைக்கே போகல, நான் கை வச்சு எல்லாரும் க்ளோஸ் பண்றான். அதனால மோகினியான மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, ஒரு டிராமா விளையாடுறாரு. ரொம்ப அழகா வந்த உடனே சொல்றேன், இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு கேட்கிறான் மகாவிஷ்ணுவை பார்த்து. ஆமா அப்படியா, சீச்சி நான் அழகு இல்ல 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 நிஜமாவே அழகுதான், நிஜமாவே அழகா, கைவை அப்படின்னு. ஒன்ஸ் unknowingly Basmasuran kept his hands upon his head, he fell into ashes. அப்படியே பஸ்மமாயிடும். இப்ப இதுக்காக வந்த சுவாமி என்ன பண்ணாரா, அந்த க்ஷணமே அப்படியே இருக்கார். அப்பதான் பரமேஸ்வரன் வர, சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த அந்த கணமே தாரக பிரம்மமாய் சச்சிதானந்த குருவாய் தன்மை சுரூபமாய் ஹரிஹர சமஷ்டி ரூபம் உருவாச்சு. பரிகுனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ பூதநாதன் அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறோம். ஏன்னா பூத பிரேத பிசாசங்களை விரட்டுறதுனால, தர்மசாஸ்திராங்கிறோம். ஏன் அவருக்கு தர்மஹீனர்களை சாசிக்கிறதுனால, சாஸ்திரு பராய குப்தன் அப்படிங்கிறோம். ஏன்னா சூக்ஷ்மமா அனுகிரகம் பண்றதுனால. அது ஏற்பட்ட குழந்தை பிறந்தாச்சு. இப்ப குழந்தை யார் வளர்க்கறது, எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா. குழந்தை பிறந்தோட யார் வளர்க்கறதுன்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் இந்த சாஸ்தாவை வளர்க்கிறார்கள். ஆனந்த புலகிதமாய் பாடியும் பிரம்மாவும் அருகினில் ஓடி வந்து அம்புஜக்கை இன்பமுடன் எடுத்து அன்புடன் மடியில் வைத்து தேனிலும் முலை பாலிலும் சென்றொரு தினமனாய் வளர்த்தி வர செல்வதோ நாமகரணங்களும் சிறப்புடன் செய்யும் அப்பால் வானவர்கள் நீக்கவே சௌட உபநயனங்களும் சிறப்புடன் செய்திரண்டு ஆதரவு வித்தைகள் 64 கலை அடவுடன் சொல்லி வைத்த அம்புவில் அன்பர்க்கும் அன்பனே. அற்புதமாக வளர்கிறார் சாஸ்தா. வளர்ந்தாச்சு. இந்தியாவினுடைய வட எல்லையான இமயமலை சாரல்ல நேபாள தேசம் இருக்கு. இந்த நேபாள தேசத்துல படிங்கிற ராஜா ஆழ்வரா மந்திர சாஸ்திரத்துலாம் எக்ஸ்பர்ட். அவனுக்கு பெரிய ஆசனம்னா சாகவே கூடாதுன்னு ஆசைப்பட்டான். ஏன்னா உலகத்துல பிறந்தா போய் தானடா அவன் ஒரு நாள் அப்படின்னா அவன் ஒத்துக்கல. அதனால அவன் காளிக்கு பலி கொடுக்குறான். அத்தனை பெண்களையும் 101 பெண்களை பலி கொடுக்கணும்னு எல்லாரையும் பலி கொடுத்துட்டான். இந்த நேரத்துல ஒரு காட்டுல ஒரு கன்னிகை மாட்டிக்கொண்டால் அபாரமான சிவபக்தே சுவாமி வேண்டா என்னை காப்பாற்றணும், இப்படி நான் மாட்டிக்கிறேனே அப்படின்னு வேண்ட சிவபெருமான் என்ன பண்ணார், தான் போய் அனுகிரகம் பண்ணல, தன் பிள்ளைய அனுப்புற. நீ போய் அனுகிரகம் பண்ணேன்னு சொல்ல அந்த பக்தைய அவளைன்னு ஏங்கின அந்த பக்திக்கு அனுகிரகம் பண்ற. எப்படி அப்படின்னா பிள்ளைய அனுப்புற. சாஸ்தா வர. சாஸ்தா வந்து கம்பீரமா அவனை அடக்கி அவனுக்கு ஞானத்தை புகட்டுற. பிறப்புன்னா இறப்புன்னு ஒன்று இருக்கும்பா, அதை வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஞானத்தை கொடுத்த உடனே படிக்கராஜா என்ன சொன்னா, சுவாமி எனக்கு நீங்க ஞானத்தை கொடுத்தீர்கள், அதனால எனக்கு ஒரே ஒரு பாவம், என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே சுவாமி ஆகட்டும்னு புஷ்கரைய கல்யாணம் பண்ணிக்கிறார். பளிங்கினுடைய பொண்ணு புஷ்கரை. அப்படியே புஷ்கரா சமேதரா கைலையங்கிரியில இருக்கார். கொஞ்ச காலம் போச்சு. கொச்சி ராஜ்யத்தை பிஞ்சகன்கிற ராஜா ஆழ்வரா கபாலீஸ்வர பக்தன் இருட்டு நேரத்துல வேட்டையாட போகும்போது ஒரு கஷ்டம் வந்த போது காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையேன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ண. இப்பவும் சாஸ்தா வர இறங்கி அவனுக்கு வழிகாட்ட அவன் நன்றி கடனா தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அவதான் பூர்ணாதேவி. இப்ப புஷ்கரா அப்பா பளிங்கி ராஜா போகும்போது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 2 மனைவிங்கிறது கிடையாது. நம்ம வள்ளி தெய்வானை கல்யாணத்தை கூட முருகருக்கு 2 மனைவியா, சாஸ்திரால பூர்ணாவா புஷ்கராவாங்கிறது தப்பு. அதாவது வள்ளி கல்யாணத்துல பார்த்தோம்னா குள்ளமா வாமனனா வந்து உலகத்தை அடக்கிறார் இல்லையா மகாவிஷ்ணு. வாமனாவதாரம் எடுத்து வந்த சுவாமியே என்ன பண்றாருன்னா, அந்த வாமனாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணு சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்தார். அதை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டார். அந்த மகாவிஷ்ணுடைய 2 சொட்டு கண்ணீர் தான் அமிர்தவல்லி சுந்தரவல்லி. நான் அமிர்தவல்லி தான் தேவசேனா, சுந்தரவல்லி தான் வள்ளி. அதே போல இங்க சத்தியபூர்ணங்கிற மகரிஷி தவம் இருந்து சத்தியபூர்ணங்கிற மகரிஷியினுடைய கண்ணிலிருந்து உதித்தவர்கள் தான் இந்த பூர்ணையும் புஷ்கலாவும். அவர்கள் கல்யாணங்கிற விரதத்தை மேற்கொண்டு தர்மசாஸ்தாவை கல்யாணம் செய்து கொண்டார்கள். இன்னைக்கும் பல இடங்கள்ல எப்படி ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கிறதோ அதே மாதிரி பூர்ணா புஷ்கலா சமயத்தை தர்மசாஸ்தா கல்யாணம் நிறைய இடத்துல இருக்கும். இதே மாதிரி தோடைமங்கலம்லாம் பாடி ஒரு சம்பிரதாயம். மாலை மாற்றினாள் போன மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் போன மாலை சாற்றினாள், பாலனும் இன்றெடுத்த பாலகனின் மார்பிலே மையிலாள் கையலாள் வெண்மலர் கடத்தினாள், மையிலாள் கையலாள் வெண்மலர் கடத்தினாள், மாலை மாற்றினாள் போன மாலை சாற்றினாள், சுந்தராகனே அன்பு கந்தனேசனே ஜெயதி மன்றம் கூறி இந்த விஸ்வமெல்லாம் வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் பொன்மலர் கடத்தினாள், அன்புடன் இன்பமாய் பொன்மலர் கடத்தினாள், மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள். கல்யாணத்துல சதுர்வேத சாகாத்யாயினி சகல சாஸ்திரார்த்த ஸ்வரூபிணி சதுர்தಶ புவனாதீஸ்வரி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி தத்துவ ஸ்வரூபிணி சரணாகத வத்சலா பத்மாலங்கித கமலா சம்சாரோத்தார கோத்ரோத்பவா சிதக்னி குண்ட சம்பூதா. அப்படி அந்த பிரவரத்தை சொல்லி சர்வ மங்களதாயினி பிச்சக வர்மண புத்ரி ஸ்ரீ பூர்ணா நாமியம் சாட்சாத் லக்ஷ்மி ஸ்வரூபிணி இமாம் கன்யாம் சங்கல்பதனயா கொண்டாடி புஷ்கராதேவியுடைய பிரவரம் சதுர்வேத சாகாத்யாயினி சகல சாஸ்திரார்த்த ஸ்வரூபிணி சதுர்தಶ புவனாதீஸ்வரி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி தத்துவ ஸ்வரூபிணி சரணாகத வத்சலா சம்சாரோத்தார கோத்ரோத்பவம் சிதக்னி குண்ட சம்பூதா சர்வ மங்களதாயினி சிதக்னி குண்ட சம்பூதா சந்திரவம்ச பிரதீபிகாம் பக்த சௌபாகியதாயினி ஜெகன்மாதரம் படிங்க வர்மண புத்ரி ஸ்ரீ புஷ்கலா நாம்னே சாக்ஷாத் துர்கா ஸ்வரூபிணி இமாம் கன்யாம் சங்கல்பதனயா. சதுர்வேத சாகாத்யாயினி சுவாமி பிரவரம் शरणागतोत्तार गोत्राय सकल शास्त्रार्थ स्वरूपाय चतुर्दश भुवनाधीशाय अखिलांड कोटि ब्रह्मांड नायकाय तत्वानीताय परात्पराय सोमवंश प्रदीपाय आदि मध्यान्ह सच्चिदानंद परब्रह्म शिवपुत्राय अयोनिजाय पडित्यवर्मण पुत्री उत्तरफल्गुनी नक्षत्रे कन्या रासं जाताय श्री हरिहरात्मजाय वराय சொல்லி சாஸ்திர கல்யாணத்தை பூர்ணா புஷ்கலாக்கு மாங்கல்யம் தந்துலானேனா ஜகஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவசரதஸ்ரதம் உலகத்துக்காக நடந்த கல்யாணம் ஆலோகேய பூரண கல்யாண சாஸ்தாரம் புஷ்கலா பிராணநாய நீலமிக நிபாகாரம் நீல குண்டலதாரிணம் நீலவரதரம் தேவம் நீலகண்ட பூரம் வரமாகேய பூரண கல்யாண சாஸ்தாரம் ஆலோகேய பூரண கல்யாண சாஸ்தாரம் புஷ்கலா பிராணநாயகம் शिवकांत गिरी मध्ये तेजोमय मणिमण्डले नवरत्न सिंहासने कुसूलगणे कमलसने सुस्थितं कारुण्यमूर्तिं वीरयोगभट्टधरं शरणगोदर वीरयोगभट्टधरं शरणगोदर गोत्रमालोकय शास्त्रं पुष्कला प्राणनाथो இந்த படிங்கராஜாக்கு கோவம் வந்தது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப சுவாமி சொல்றார், இல்லப்பா ஏற்கனவே தீர்மானம் பண்ணது இது போல சத்தியபூர்ணனுடைய மகர்ஷியினுடைய கண்களிலிருந்து வந்தவர் அப்படின்னு அனுகிரகம் பண்ண சுவாமி ஒரு பெரிய பாக்கியத்தை மாமனாருக்கு கொடுக்குறார். என்னன்னா மறுபடியும் நான் ஒரு அவதாரம் பண்ணும்போது நான் யோகியாவும் பிரம்மச்சாரியாவும் இருப்பேன். அப்ப நீங்களே
கொட்டத்தை அடக்கணுமே. 12 வருஷம் எவன் ஒருவன் பூலோகத்துல மானுட சேவை பண்றானோ அவனாலதான் என்னை அழிக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காருயா. அதனால நம்ம கேட்ட எல்லா கேள்விட்டுக்கும் தாங்கிற மாதிரி சுவாமி பூலோகத்துல பாண்டிய பேரரசர் சேர்ந்த பந்தள நாட்டினுடைய மன்னனா ராஜசேகர பாண்டியனுக்காக இறங்கி வராங்க. ரொம்ப காலமா குழந்தை இல்லைன்னு வேட்டையாடும் போது கழுத்துல மணிகாலத்தோட ஒரு குழந்தை வந்தது. கண்டத்துல மணியோட குழந்தை கிடைச்சதுனால மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு இந்த குழந்தைய மண்ணில் பிறந்தான் மணிகண்டன் அப்படின்னு மணிகண்டன் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பம்பா நதியில தாகசாந்தியின் போது இந்த குழந்தை கிடைச்சா. அசரீரி வாக்கு வலிக்கிறது, இந்த குழந்தைய உன் பிள்ளையாவே வள, காலம் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல குழந்தை வளர்ந்தான். அப்பதான் ராஜாவுக்கே ஒரு குழந்தை பிறந்தது, ராஜராஜன். அப்பதான் எல்லாரும் குழப்பி இந்த பிள்ளையை நீ வச்சேன்னா இந்த பிள்ளை ராஜாவா ஆயிடுவானே. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. சுவாமி இதனுடைய சித்தத்தை காட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணி குருகுலத்துல இருந்த போது குருவினுடைய பையனுக்கு ஊமையாவும் பேச முடியாம இருந்த காது கேட்காத இந்த பையனுக்கு அந்த அனுகிரகத்தையே கொடுக்குறார் மணிகண்டன். வேறுபட்ட பாவத்தை கொடுத்து அப்படியே வளர்றார். அம்மா சொல்றா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால 2 நிமிஷத்தை முடிச்சுட்டாங்க. அதனால அம்மா சொல்றா, எனக்கு தலைவலி, எனக்கு புளிப்பாறை கொண்டு வான உடனே இந்த குழந்தைக்கு தெரியாதா இதெல்லாம் விளையாட்டுன்னு. ஆனாலும் இந்த உலகத்துக்காக இந்த பாவத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னு அர்த்தமற்ற துவேஷத்தினால இவ சொல்றா, நம்ம போவோம் அப்படின்னு கிளம்புறாராம். கிளம்பி இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போறா. அப்படியே இந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் 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 போய் பக்த பரிபாலனி தோ பவனி வருகிறார், பந்தளத்து வீரனி பவனி வருகிறார், பக்த பரிபாலனி தோ பவனி வருகிறார், பந்தளத்து வீரனி பவனி வருகிறார், ஆரியத்தா ஐயனி தோ பவனி வருகிறார், ஆரியத்தா பாவமா 33 கோடி தேவர்களும் தன்னுடைய பலத்தை கொடுக்க சுவாமி அவளை மூச்சு விட்டா அவளுடைய ரோமக்கணுக்குள்ளேருந்து சைன்யம் உற்பத்தி ஆகுமே. அதனால மூச்சு விட முடியாம அவளை காலாலேயே மர்தனம் பண்றார், சம்ஹாரம் பண்றார். அப்படியே அவளுக்கு ரத்தம் சிந்தாதபடிக்கு துவந்த யுத்தம் பண்ணி அவளை அழிக்கிறார். அவளுக்கு அப்படியே ஒரு எண்ணம் வர சுவாமியே அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இறைவனே இப்போ திருவுருளை வாரி புரிஞ்சிருக்காருன்னு அவ கேட்கிறா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா. இது என்னமா அது? அப்ப அவர் ஒரு இப்படி எல்லாரும் என்ன பண்றது? அதனால சுவாமி என்ன பண்ணார், ஒரு பதில் சொன்னார். எந்த வருஷம் ஒரு கன்னி ஐயப்பன்மார் கூட வராம இருக்காம பண்ணிக்கிறேன், இந்த உலகத்துல நடக்கவே போகுது. வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போறது இல்லையா? அப்படி அதிகமாகிக்கொண்டே இருக்க அவ ரொம்ப நிறைய சரித்திரங்கள் உண்டு. அவ அப்படியே பெருமானே என்னை காப்பாத்தினேன்னு தாரதாரியா அழ, அதுதான் அழுதா நதி அப்படின்றது அலசா நதி அப்படின்னு பிற்காலத்துல இந்த அழுதானா அலசா என்று மாதிரி எதிர்பார்க்கும். அப்பதான் அவன் கேட்கிறேன், என்னுடைய சாபம் போறதுக்கு நீங்களே எனக்கு கலரா இருக்கணும்னு. உடனேதான் நீ இந்த சன்னிதானத்திலே இரு, ஒரு கன்னியப்பன்மார் கூட வராம இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். அதனாலதான் இடது பக்கத்துல மாளிகை புறத்தம்மாவா இன்னைக்கும் அப்படியே சுவாமி நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாரான்னு பக்தியோட இருக்க. மகிழ்ச்சியினுடைய உடம்பு வானலாக போய் சூரிய மண்டலத்தையே தொற்று போன இருக்க தேவர்களும் கல்லை போட்டு போடுகிறார்கள். அதுதான் கல்லிடும் குன்று அப்படின்னு நம்ம இன்னைக்கு சபரிமலை போகும்போது பார்க்கிறோம். விஸ்வரூபமான அந்த பூதநாத சுவாமிக்கு காந்தமலை உச்சியில பொன்னான ஒரு அம்பலத்தை அஞ்ஞானிகள் கண்ட படாத வண்ணம் எப்படி தேவசக்தி விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணாரோ அது மாதிரி இங்க அற்புதமாக 18 படியோடு பண்ணுகிறார்கள். என்னென்ன 4 வேதம், 6 சாஸ்திரம், அஷ்டதிக் பாலகர்கள், அதுதான் 18 படி பண்ணி புண்ணிய நதிகளால் அபிஷேகம் பண்ணி தூபதீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு இந்த காட்டிலேயே இதெல்லாம் நடந்து இந்திரனே பண்றான். சுவாமி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு இந்திரனே பெரிய பெண் புலியா வந்து தேவ மனந்தையர்களை புலிக்கூட்டமா வார அப்படியே சுவாமி ராஜ்யத்துக்கு கிளம்புறாரு. என்ன புலிப்பால் கொண்டு வந்துட்டார் இல்லையா? அதனால கிளம்பி போறார். வன்புலின் மேல்
அவர் சொல்ற, இங்கேருந்து நான் அம்ப எய்கிறேன்னு 5 இடத்துல அந்த சரம் போய் விழுந்தது. அது அச்சங்கோவில், ஆரியன்காவு, குளத்துப்புழை, எருமேலி, சபரிமலை. இந்திரன் எப்படி காந்தமலை உச்சியில 18 படிகளோட கட்டினானோ அது மாதிரி சபரிமலையில அண்ணன் கணபதி, நாகராஜா, மாளிகை பிரத்தம்மா, கடூருவன், கடுத்த சுவாமி, கருப்பு சுவாமி சந்நிதியோட 18 படிகள். என்னென்ன? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, காம குரோத லோப மோக மதமாஸ்டரியங்கள் 6, வித்யா அவித்யாங்கிற கட்டு 2. ஆக மொத்தம் 18 படிகளோட கும்பாபிஷேகத்தை சபரிமலையில அகஸ்தியரே பண்றார், பரசுராமரே பிரதிஷ்டா காரியத்தை பண்றார். அப்பா எல்லா நகையும் அவுத்துச்சுட்டு போயிட்டேப்பா, நான் ராஜாவா வச்சுக்கணும்னு நினைச்சேனே அப்படின்னு உடனே தான் சொல்றேன். கவலைப்பட வேண்டாம், அன்னைக்கு நீ எனக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு எல்லா ஆபரணத்தையும் கொண்டு வா, நான் அன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுவேன். நீ புண்ணிய தினத்தன்றி என்னை பார்த்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இந்த க்ஷுரிகாயுதம் உன்னை காக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அப்படியே இருக்க இன்னைக்கும் அந்த பகவானுக்கு அந்த ஹாரம் சூட்டும் போது அந்த அழகு, அந்த ஆபரண பெட்டி போகும்போது நமக்கு அப்படியே கண்ணிலேருந்து ஜலம் விட்டு, எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம அப்படியே சபரிமலையில இருக்கிறாப்ல, ஐயோ ஐயா ஐயப்பா உன்னுடைய கருணை என்னங்கிறது அப்படிங்கிறத அந்த ஆறாவது காதல் நமக்கு நிச்சயமா பெருக்கெடுத்தோடும். பம்பா தீர்த்தமும் 18 படிகளும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. பம்பா தீர்த்தமும் 18 படிகளும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. சுவாமியினுடைய அபார கருணை வெளிப்பட எத்தனை சாஸ்தா இருக்காருன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இத்தனையும் தர்மசாஸ்திராவுடைய அவதாரம். அதுக்கப்புறம் ஐயப்பன் வேத சாஸ்திரா, சத்திய சாஸ்திரா, தர்ம சாஸ்திரா, மந்திர சாஸ்திரா, தந்திர சாஸ்திரா, யந்திர சாஸ்திரா, பிரம்ம சாஸ்திரா, விஷ்ணு சாஸ்திரா, ருத்ர சாஸ்திரா, சர்வ சாஸ்திரா, கால சாஸ்திரா, ஆகாஷ சாஸ்திரா, கல்ப சாஸ்திரா, ஞான சாஸ்திரா, தத்துவ சாஸ்திரா, தேவ சாஸ்திரா, திவ்ய சாஸ்திரா, ஆதி சாஸ்திரா, ஜெகத் சாஸ்திரா, விஸ்வ சாஸ்திரா, புவன சாஸ்திரா, மகாசாஸ்திரா, சாஸ்திரா, பிரசாஸ்திரா, பூத சாஸ்திரா, யோக சாஸ்திரா, போக சாஸ்திரா, அக்னி சாஸ்திரா, லோக சாஸ்திரா, வீர சாஸ்திரா, வரத சாஸ்திரா, விஜய சாஸ்திரா, மகாராஜ சாஸ்திரா, ராஜ சாஸ்திரா, பிரணவ சாஸ்திரா, மோகன சாஸ்திரா, ஜெகன்மோகன சாஸ்திரா, சம்மோகன சாஸ்திரா, அகோர சாஸ்திரா, கிராம சாஸ்திரா, சில்பா சாஸ்திரா, பால சாஸ்திரா, ஆரிய சாஸ்திரா, சத்ரு சாஸ்திரா, ஜவ சாஸ்திரா, பீம சாஸ்திரா, பூஷா சாஸ்திரா, ஆவர்த்தித்தாரக சாஸ்திரா, வனபதி சாஸ்திரான்னு எந்தமலை சேவித்தாலும் தங்கமலை வைவோ
விடமிருந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அந்த தீனார்த்தி முறையை கேட்டு கருணை பண்ணக்கூடிய தெய்வம். சபரிமலை போகக்கூடிய பக்தர்களை கேட்டா என்ன வரணும்னு எதுவுமே கேட்கணும், அடுத்த வருஷமும் போனோம் அந்த வரம் தான் வேணும். அதுதான் அந்த மனசு அது போல உருவாடும். எதுவுமே கேட்கணும் தோணாது, எனக்கு மறுபடியும் மறுபடியும் மலைக்கு போகணும், மறுபடியும் மறுபடியும் மலைக்கு போகணுங்கிற ஆசையோட இந்த பாட்டோட இறைவனை வணங்குவோம். இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கம் இல்லையா, இறைவாகும் சோதனை போராடும் இல்லையா. இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கம் இல்லையா, இறைவாகும் சோதனை இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கம் இல்லையா, இறைவாகும் சோதனை போராடும் இல்லையா. பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா, கொடிமரத்தை சுற்றி வாழவில்லையா, அபிஷேகம் இல்லையா, பாடியலும் கேட்கவில்லையா, நீ விஸ்வம் எல்லாம் காதருளும் ஜோதி அல்லவா யப்பா, விஸ்வம் எல்லாம் காதருளும் ஜோதி அல்லவா, விஸ்வம் எல்லாம் காதருளும் ஜோதி அல்லவா. இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கம் இல்லையா, இறைவாகும் சோதனை போல் படம் இல்லையா. சுவாமியே अन्नदान प्रभुवे शरणमय्यप्पा शरणघोष प्रियने शरणमय्यप्पा माळिगे पुरतम्म देवी लोकमंज मातावे शरणमय्यप्पा स्वामी சதா சர்வ காலம் சுவாமியினுடைய அருள் சாஸ்தாவனுடைய கருணை கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரே ஒரு கூட்டு சரணமா விழிப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா, மாளிகை புறத்தம்ம தேவி லோகமஞ்ச மாதாவே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. Indeed blessed to perform here on the topic Sri Dharmashastra Vaibhavam. Very much delighted
to have Shri Arjun today on Mridangam. ரொம்ப அழகா வாசிச்சேன்னா ஐயப்பன் பாடலாம் உயிர் கொடுக்கறதே வாத்தியங்கள் தான். விரும்பின பாடுறதை விட அந்த வாத்தியத்தோட பாடும்போது தான் அது தனி அழகு. தேங்க்யூ அர்ஜுன் ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன். அதே மாதிரி நம்ம ஸ்ரீனியை வந்து கேட்கவே வேண்டாம், ரொம்ப அழகா வாசிச்சு கொடுத்து ரொம்ப அழகா என்ன தேவையோ ஒரு அழகா அதுக்கு ஒரு 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 மெலடியை சேர்த்து அந்த வயலின்ல கொடுத்ததுக்கு ரொம்ப 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 ஷார்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாஸ்தா தலைப்பு வந்து எப்போதுமே ரொம்ப பிடிச்ச ஒரு தலைப்பு. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் 48 நாள் ஒரு பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு ஒரு சீரீஸ் டிவைன் டிராவல் ஆகும். ஒரு அரை மணி நேரம் வீரமணி ராஜு சாரும் டிவி வரராஜு சாரும் சபரிமலை ஏறுவார்கள். அது ஒரு 20 நிமிஷம். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு சரித்திரம் அப்படின்னு சாஸ்தா சரித்திரத்தை ஒரு 48 நாள் சீரீஸா பண்ணினேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து சாஸ்தாவுடைய சரித்திரங்களை நிறைய இடத்துல சொல்றதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சது. இங்க ஹாஸ்டல்ல 1000 தலைப்பு இருந்தாலும் சாஸ்தாவுடைய தலைப்பை எடுத்து இங்க பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. என்னோட வெப்சைட்டை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. கதா சிந்துன்னு KATHASINDDH. நீங்கள் சிங்கிள் டி போட்டால் கிடைக்காது, டபுள் டி போடணும். கதா சிந்து SINDDH. நீங்கள் சோஷியல் மீடியா நான் கார்டும் தரேன் அவசியமா. அதே மாதிரி எனக்கு இந்த உபன்யாசத்துக்கு ஒரு சர்வே ஃபார்ம் இருக்கு. நீங்கள் இங்கே இருக்கிறவா எல்லாரும் அவசியமா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபார்ம் எப்படி அனுப்பணும்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை சொல்கிறேன். ப்ளீஸ் நோட் இட் டவுன். +91 போட்டுக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாஸ்டல்னு போட்டு உங்கள் பேர் போட்டுட்டு நான் வந்து அந்த சர்வே ஃபார்ம் அனுப்புகிறேன். டு பி இம்மென்ஸ்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நான் வந்து அடுத்தது இந்த தலைப்புகள் என்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன 1 minute பைட்ஸ், ஸ்னிப்பெட்ஸ் அதெல்லாமும் ஏன் சனாதன தர்மத்தில் இது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போடுறோம். அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அவசியமா. ப்ளீஸ் நோட் டவுன் மை நம்பர். +91 98 410 92 956 98 410 92 956. நீங்கள் ஹாஸ்டலில் போட உங்கள் பேரை பண்ணி சர்வே ஃபார்ம் அவசியமாக அமைச்சிருக்கிறேன். அவசியமாக அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்குறேன். நன்றி.